கியோரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல்ல நெறைய வொர்க் விசா பத்தியும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தியும் பேசியாச்சு. ஆ நெறைய இன்ஃபர்மேஷன் ஷார்ட்ஸ் வழியாவும், வீடியோ வழியாவும் உங்களுக்கு நான் தந்துட்டுருக்கேன். வருஷத்தோட கடைசி நாள்ல ஏதாவது ஒரு டாபிக், ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்ககிட்ட பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்த டாபிக் தான் அக்ரிடியேட்டட் எம்ப்ளாயர் வொர்க் விசா. நீங்க தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. இது வேஸ் டூ ஃபைண்ட் த ஸ்பான்சர்ஸ். எப்படி நீங்க ஸ்பான்சர்ஸ பார்க்கணுன்ற ஒரு வீடியோ தான். ஃபர்ஸ்ட்டே நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிர்றேன். நான் ஒரு இமிகிரேஷன் கன்சல்டன்ட் கிடையாது. ஒரு ரெக்ரூட்மென்ட் ஏஜென்ட் கிடையாது. அ அப்புறம் நீங்க தயவுசெய்து நெறைய கமெண்ட்ல எனக்கு ஒரு ஜாப் வாங்கி குடுங்கன்னு கேட்குறீங்க. அ ஐ விஷ் ஐ கேன் டூ இட். பட் ஐ கான்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி. அ நீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஸ்கில்ஸு, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ என்னுடைய வீடியோஸ் எல்லாம் ஒரு டூல்ஸ், ஒரு கருவியா, ஒரு கைடா நீங்க வச்சுட்டு, நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணி, நீங்க உங்களுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்டாவோ இங்க வரவோ, இல்ல வேலையில இங்க வர்றதுக்கு நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணி வாங்க. அது என்னுடைய ஒரு தாழ்ந்த விண்ணப்பம் உங்ககிட்ட. ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, "ஜாப் வாங்கி தாங்க, ஜாப் வாங்கி தாங்க." எனக்கு உங்கள பத்தி தெரியாது. உங்களோட குவாலிஃபிகேஷன் தெரியாது. உங்களோட ஸ்கில்ஸ் தெரியாது. ஸோ, தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஸ்கிங் மீ டூ பி வெரி ஹானஸ்ட். அது நான் முக்கியமா உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். எனிவே நம்ம வெப்சைட்ல நான் நெறைய டைப் ஆஃப் விசாஸ் பத்தி நான் பேசியிருக்கேன். சீசனல் வொர்க் விசா, ஸ்டூடண்ட் விசா, ஆ அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர் வொர்க் விசா, வ அதுக்கப்புறம் வொர்க் விசா பத்தி ஒரு எலாபரேட்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெறைய நர்சிங் வீடியோஸ் இருக்கு. அதே மாதிரி ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூசிலாண்ட்ல இருக்கிற நெறைய ஜாப்ஸ் பத்தி நான் பேசியிருக்கேன். சில பேர்கிட்ட அந்த வேலையில இருக்கிறவங்கள கிட்ட பேட்டியும் எடுத்து நான் நம்ம வீடியோ சேனல்ல நான் வீடியோவா போட்டிருக்கேன். காஸ்ட்கோ பத்தி, ஸ்கிராப் மெட்டல் எம்ப்ளாயி பத்தி, கிளினிக்கல் இன்ஜினியரிங் பத்தி, கார் சேல்ஸ் பெர்சன், ரிட்டயர்மென்ட் அண்ட் வாலண்டரி ஜாப்ஸ் பத்தி, சீசனல் ஜாப்ஸ், டியூட்டி மேனேஜர்ஸ், கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், டாக் வாக்கர் ஜாப்ல இருந்து ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேட்டட் ஜாப்ஸ், செக்யூரிட்டி ஜாப்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஜாப்ஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப்ஸ், அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ். இந்த 2024ல நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தியும், நெறைய விசாஸ் பத்தியும், அதுக்கப்புறம் நெறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ரிகார்டிங் நர்சிங் என்னோட ஃபீல்ட்ல நெறைய எப்படி வர்றது, இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பேசியிருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்ல தெரிஞ்ச யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலியோ இல்ல எக்ஸ்டெண்டட் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் நான் யூஸ் பண்ற டைம் யாருக்காவது எங்கேயோ ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு மட்டுமே நான் நான் பண்றேன். ஸோ, கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிர்றேன். அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள முக்கியமா இந்த வீடியோல இந்த ஸ்பான்சர்ஷிப் பத்தி நம்ம பேசலாம். ஸோ, எப்படி நீங்க ஸ்பான்சர்ஷிப்ப கண்டுபிடிக்கிறதுன்னு. அதாவது டைரக்ட் அப்ரோச் ஸ்ட்ராட்டஜி மெத்தட். அத நீங்க என்ன பண்ணணும்னா, நியூசிலாந்து இமிகிரேஷன் வெப்சைட்ல போயிட்டு, நீங்க உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர் வொர்க் விசா நீங்க போட்டீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல், வெரி ஃப்ரெண்ட்லி வெப்சைட் தான் நியூசிலாந்து இமிகிரேஷன் வெப்சைட். அதுல இந்த அக்ரிடேட்டட் எம்ப்ளாயர் வொர்க் விசா நீங்க அடிச்சு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் அதிலேயே உங்களுக்கு வரும். ஸோ 15 to 40% ஆஃப் சக்சஸ் ரேட் ஆஃப் திஸ் விசா அதுல இருக்க எம்ப்ளாயர்ஸ் கிட்ட டைரக்ட்டா ஆளுங்க கான்டாக்ட் பண்ணி தான் வேலை எடுத்து, அதுக்கப்புறம் இந்த விசா வாங்கிட்டு தான் இங்க வராங்க. ஸோ இந்த இமிகிரேஷன் வெப்சைட்ல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயர், இந்த கிரீன் லிஸ்ட் எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் போட்டு முடிச்சிருக்கீங்க. இல்ல ஆட்டோமேட்டிக் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த கீவேர்ட் சிவில் இன்ஜினியர், இல்ல ஹோட்டல் மேனேஜ்மென்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ், ஸ்பான்சர்ஸ் உங்களுக்கு வந்துரும். அத கண்டுபிடிக்கிறது டைரக்ட் அப்ரோச் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த எம்ப்ளாயர் கிட்ட
ஒரு முக்கியமா உங்களுக்கு நான் ஒரு கைடு ஒரு டூல் சொல்றேன். ஸோ இந்த எம்ப்ளாயர் கிட்ட வந்து டைரக்ட்டா அவங்க வெப்சைட்ல அந்த எம்ப்ளாயர பார்த்துட்டு, டைரக்ட்டா அவங்க வெப்சைட்ல போயிட்டு கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் அஸ்ல போயிட்டு அவங்களுக்கு டைரக்ட்டா நீங்க இமெயில் அனுப்பிச்சு நீங்க கேட்கலாம். இல்ல அவங்க வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ம் எந்தாவது கெரியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க அப்ளையும் பண்ணலாம். ஏன்னா, நான் இருந்த 90ஸ் அண்ட் 80ஸ் கிடையாது. இப்ப வந்து 2024 முடியப்போது. 2025ல ஸ்டெப் வைக்க போறோம் நாளைக்கு. ஸோ வந்து அந்த இதே மாறிடுச்சுன்னா, எல்லாமே வந்து கணிப்பொறி உலகமாயனால வந்து எவ்ரிதிங் நீங்க ஒரே நிமிஷத்துல வந்து Google வழியா நீங்க கத்துக்கலாம். இன்னொன்னு வந்து முக்கியமான நான் சொல்றது என்னன்னா, ஒரு ப்ராப்பரான கவர் லெட்டர் அண்ட் சிவி வந்து நீங்க எப்பவுமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சேனல்ல வந்து அத பத்தியும் நான் பேசியிருக்கேன். மத்தபடி நீங்க பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா இப்ப வந்து ஒரு எம்ப்ளாயர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வந்து உங்களுக்கு முக்கியமா வந்து லிங்க்டுன்னு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ லிங்க்டுன்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அது ஒரு ஒரு முக்கியமான கருவியா அது இருக்கு லிங்க்டுன்னு. அதுக்கப்புறம் வந்து டூ யூர் ஓன் ரிசர்ச். அத நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேன். ஸ்டூடண்ட் வீசாவா நீங்க இங்க வந்தீங்கன்னா, இட்ஸ் அ பிக் இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது? ஒரு நல்ல பாத்வே ஃபார் ரெசிடென்சி. பட் எல்லாருக்குமே வந்து ஸ்டூடண்ட் வீசாக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து வசதி இருக்கோ இல்லையோ. ஸோ இந்த அக்ரிடியேட்டட் எம்ப்ளாயர் வொர்க் வீசான்னு வரும்போது, ரெசிடென்சி பாத்வே வந்து வேறுபடும். பெர்மனன்ட் ரெசிடென்சி பாத்வே. நீங்க உங்க ஊர்லயே வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப நர்சிங் ஹெல்த் ரிலேட்டட் இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லயே வந்து இருந்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் இந்தியாவோ, ஸ்ரீலங்காவோ எங்க இருந்தாலும் 3 இயர்ஸ் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெலவன்ட் குவாலிஃபிகேஷன் வந்து லெவல் 4 ஆஃப் நியூசிலாந்து குவாலிஃபிகேஷன். இந்த ஐக்யூன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன். இது வந்து ஈக்வலன்ட் டூ நியூசிலாந்து குவாலிஃபிகேஷனான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நெறைய ஜாப் சைட்ஸ் இருக்கு நியூசிலாண்ட பொறுத்தவரைக்கும். நான் அத பத்தியும் ஒரு டீட்டெயில்டான வீடியோ ஜாப் ஹண்ட்ன்ற பேர்ல நம்ம சேனல்ல இருக்கு. அ அ இதுல வந்து முக்கியமான வெப்சைட்ஸ பத்தி பேசணும்னா, seek.co.nz, trademe.co.nz, LinkedIn வெப்சைட், Indeed, careers.government.nz, Zora அண்ட் அர்ஜுனா இந்த மாதிரி இருக்க பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க போயிட்டு, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு, அ அதுக்கப்புறம் வந்து ஜாப் ஹண்டிங்ல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆஸ் அ எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போடும்போது, உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ ரெசெஷன்னு நெறைய பேர் சொல்றீங்க. அஃப்கோர்ஸ் ரெசெஷன் வந்து எல்லா கண்ட்ரிலயுமே இருந்துட்டு தான் இருக்கு. நியூசிலாந்து வந்து ஒரு சின்ன கண்ட்ரி. கண்டிப்பா ரெசெஷன் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. எக்கானமி வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஜாப்ஸ் வந்து எதுவுமே ஃப்ரீஸ் ஆகல. ஜாப்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ வந்து அ ஆனா வந்து இப்போ ஒரு 100 ஜாப் கிடைக்கிற இடத்துல வந்து ஒரு 30 ஜாப் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து ஜாப் ஃப்ரீஸ் பண்ணல. ஆனா ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து லோவரா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து 2025ல வந்து இதெல்லாம் லிஃப்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே உங்கள மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பத்தி அ ம பேசணும்னு நான் நெனச்சது. மத்தபடி வந்து அக்ரிடியேட்டட் எம்ப்ளாயர் வொர்க் விசா வந்து அ எல்லா சேஞ்சஸ் அத பத்தி வந்து நான் ஒரு 6 டூ 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். நான் என்னோட வீடியோ நானே ரிவ்யூ பண்ணேன். அதுக்கப்புறம் இமிகிரேஷன் வெப்சைட்ல போய் பார்த்தேன். இந்த சேஞ்சஸும் நான் பண்ண வீடியோக்கு அப்புறம் வந்து அக்ரிடியேட்டட் எம்ப்ளாயர் வொர்க் விசாலாம் வரல. இருந்தா நான் கண்டிப்பா ஷார்ட்ஸா போடுவேன். ஸோ இதுவரைக்கும் என்னோட வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க டைம்க்கு ரொம்ப நன்றி. ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்டே சேஃப் எவ்ரிஒன். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னா கமெண்ட்ல போடுங்க. நான் அத பத்தி பேச ட்ரை பண்றேன். அண்ட் பை ஃபார் நவ். ஸ்டே சேஃப் எவ்ரிஒன்.